ஹாய்ங்க, இன்னைக்கு ஆடி 18 நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு பிரசாதமாக கூழ் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ராகி கூழ் சாமிக்கு வச்சுட்டு நம்மளும் சாப்பிட போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு தான் போய் பல்ல வலிக்கிட்டாங்க போ. ராகி கூழ் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் ராகி மாவுக்கு அதே கப்பில் 5லேருந்து 6 கப் அளவுக்கு தண்ணி அதை சூடு பண்ண வச்சுட்டேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் வேணும்னு அதுவும் துருவி வச்சுட்டேன். ராகி மாவு கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சூடாகிட்டு இருக்குல்லங்க, அந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூட கரைச்சி வச்சுருந்த வெள்ளைப்பாக்கு, தட்டி வச்சுருந்த ஏலக்காய், அதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த தேங்காய் அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்குனா கூழ் சூப்பராக ரெடி ஆயிரும். சாமிக்கு எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு இன்றைக்கி அதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்து சாமி கும்பிட்டு தாலி கயிறு மாற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. மோஸ்ட்டாக அவர் இருக்கும்போது தான் மாற்றுவேன். அவருக்கும் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் இருக்குன்னு எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.